ஒரு கிராமத்துல இரும்பு சாமான்கள் விற்று பிழைப்பு நடத்தும் ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு அன்பும் அழகும் நிறைந்த மனைவி. மகிழ்ச்சியா இருந்த குடும்பத்துல தொழில் நலிவடைந்ததுனால உணவுக்கே பஞ்சம் வந்துருச்சாம். ஒரு நாள் அவர் மாலை வேளையில வானத்தை பார்த்து கதறி அழுதுட்டு இருந்தாராம். அப்ப அவங்க மனைவி சொன்னாங்களாம், ஏங்க இப்படி போய் கண் கலங்குறீங்க, பக்கத்து காட்டுல போய் விறக வெட்டி விதா 4 காசு சம்பாதிக்கலாம். அதையே செஞ்சாராம். அவங்க பசி இல்லாம சாப்பிட்டிருந்தாங்களாம். ஒரு நாள் கணவர் கிட்ட, நீங்க ஏன் விறக வெட்டி இது பண்றீங்க, விறகு கடை போடலாமே, என்கிட்ட நகை இருக்கு தரேன்னு சொல்லி கொடுத்தாங்களாம். விறகு கடைக்கே அவரு முதலாளியா ஆயிட்டாராம். வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்த சமயத்துல திடீர்னு ஒரு நாள் விறகு கடை தீப்பற்றி எரிஞ்சுதான். நண்பர்கள் எல்லாம் ஆறுதல் சொன்னாங்களாம். மனைவியும் கண்ணீரை தொடச்சிட்டு, இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீங்க வீணா அழுதுட்டு இருக்கீங்க, விறகு எரிஞ்சு வீணாவா போயிடுச்சு, கரியாதானே ஆயிருக்கு, நாளையில இருந்து நாம கறி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். இது கேட்ட பின்பு தன்னுடைய வாழ்க்கையில மீண்டும் ஒரு நம்பிக்கை ஒளி பிறந்துதான். ஊக்குவிக்கிறதுக்கும் உற்சாகப்படுத்துறதுக்கும் ஒருத்தர் நம்ம கூட இருந்தா போதும், விண்ணையும் எட்டி பிடித்திடலாம். வாழ்க்கையில நமக்கு ஏற்படும் துன்பத்துல அதை சரியான தருணத்துல பயன்படுத்தினா நிச்சயம் வாழ்க்கையில வெற்றி பெற